உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிரா இருந்தா சில சிச்சுவேஷன்ல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையே மறந்துடும் இல்ல. அதை எழுது. உன்னோடு பேசின முதல் நாள் துவங்கி இன்னைக்கு அநேகரோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்துல உன் தலைமுறை ஜெயிக்கணும்னா உன்னோடு பேசின முதல் நாள் துவங்கி பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளை எழுதி உன் பிள்ளைகள் காதுகள் கேட்க அதை நீ வாசி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில அதிகாரங்கள் உங்களை நெருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்குரியவைகளை சுட்டரிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னோடு பேசின வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஜீசஸ் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். ஓகே ஓகே. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் முடியல, அதுல ஒரு வேர்டு என்ன ரொம்ப பலப்படுத்திச்சு. அதை டச் பண்ணிட்டு இதுக்குள்ள போக விரும்புறேன். அப்படியே எரேமியா 36 வாங்க. கர்த்தர் திரும்ப எழுத சொன்னார்ல, எதை எழுத சொன்னார்? முந்தின சுருள்ல எழுதின வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? சுருள் தான் எரியும், வார்த்தை எரியாது. திரும்ப எழுத சொன்னார்ல. 32வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதன் ஏரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதாயத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். அப்படி சொல்லி அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இப்ப அடுத்த வார்த்தை கவனிங்க. இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகள் அவைகளோட என் வாழ்க்கையில பிரதிகூலம் வர 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 எனக்கு அருளப்பட்ட வார்த்தையோடு கூட வார்த்தை சேர்ந்து கொண்டே இருக்கும். Come on church, Jesus வார்த்தையோடு கூட அவன் சுருளை போட்டதே வார்த்தையை குறைக்க. இவன் வாழ்க்கையில் என்ன நடந்துடக்கூடாது? ஹல்லேலூயா. அநேக பிரதிகூலங்களை சந்திக்கிறதுனால இன்னொரு பக்கம் பாருங்க, வார்த்தை கூடிட்டே இருக்கா, டைரி மேல டைரி. ஹல்லேலூயா. சிலர்லாம் அப்படி தூக்கிட்டு வருவாங்க, டோர் திறந்திருந்தா ஓடிடும். ஏன்னா ஃபுல்லா நம்ம பிரசங்கம் தான், அதை நமக்கே காட்டுவாங்க. இங்க பாருங்க இப்படி பேசினார், இங்க பாருங்க இப்படி பேசினார். இந்த வேர்டை பாருங்க, உங்க லைஃப் அப்படியே திரும்பி பாருங்க. நடப்பதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை தான் 100% சுத்தி இருக்கு. கர்த்தர் சொல்றார், அதையும் எழுது, இப்ப நான் சொல்றதையும் எழுது. வார்த்தைகளும் அவைகளோட, அவைகளுக்கு எதிரான வார்த்தைகள் அல்ல, அவைகளுக்கு ஒத்த. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் சூழ்நிலையை கருதி மாட்டி பேசுகிறவர் அல்ல. 75 ஈசாக்குன்னு சொன்னா 100 இஸ்மவேல் என்று சொல்லுகிறவர் அல்ல. ஆபிரகாமை நீ வேணா மாற்றலாம், கர்த்தர் மாற்ற மாட்டார். அவைகளுக்கு ஒத்த வார்த்தைகள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதணும், வாசிக்கணும். 3வது செய்கிற காரியம் தான் பிரகடனப்படுத்தணும். ப்ரோக்ளைம் பண்ணு, அதை அறிக்கை செய். இங்கே மீதியானருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகும்போது கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தரின் பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. 20வது வசனத்தை வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு அப்ப ஒரு கையில என்ன இருக்கு? தீச்சட்டியா? சத்தமா சொல்லுங்க. தீவட்டி இருக்கு. தீப்பட்டி, தீவட்டி இருக்கு. ஒரு தீ பந்தோன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தீப்பட்டியா இருக்குமோ? ஒரு கையில் என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை கை உண்டு? சில டக்கு 2 கை. தீவட்டி இருக்கு. இன்னொரு கையில யுத்தத்துக்கு எதோட போகணும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு கையில தீ, இன்னொரு கையில எக்கால வச்சுட்டு இப்படி போனா எப்படி இருக்கும்?
கையில என்ன இல்லை, அப்ப பட்டை எங்க இருக்கு? எது பட்டயம்? வார்த்தை. அங்க போய் அவர்கள் தங்கள் நிலையில நின்று கொண்டு, அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவோடு இப்படிதான் இருக்கணும். ஆமென். என்ன சொல்லணுமா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எதை கேட்டு ஓடி போனாங்க? அப்போ எப்படி பிரகடனப்படுத்தணும்? சத்துரு கேட்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் இப்படி இல்ல, இது அறிக்கை செய்யணும். அதான் அவங்க சத்தமிட்டார்கள். நீ முதல்ல எழுது, வாசி, அப்புறம் சத்தமிடு. சத்துரு எதற்கு நடுங்குவான் தெரியுமா? இந்த வசனத்துக்கு நடுங்குவான், இந்த பாவியின் பட்டயத்துக்கு முன்பதாக. ஏன்னா அவனுடைய முடிவே எதுதான் எழுதுது? ஏசாயா 27:1. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். யெகோவானிசி, 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 யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கோடி வெற்றி கோடி. இயேசுவை பிசாசானவன் சோதிக்க வந்தான். பிசாசை பார்த்து இயேசு பேசின வார்த்தைகள் அனைத்து வசனமே. 1, 2, 3 ஆளை காணோம். ஹல்லேலூயா. நம்ம அப்பதான் இருந்து வசனம் எழுதுவோம். பிசாசு நீ எங்க இருந்து வந்திருக்கிறாய்? கர்த்தருடைய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை சும்மா பேசக்கூடாது. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று கொண்டு, இதான் முக்கியம். இந்த நிலையில் அவர்களை வந்து நிக்க வைக்க கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற பாகால் சிலையை தூக்கி போட்டுட்டார். உள்ள அருவருப்பை வச்சுட்டு வெளியே கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொன்னா சத்துரு ஓட மாட்டான். ஓடாத சத்துருவை கூப்பிட்டு, ஏன் ஓடாம இருக்க? நீ தான் ஓடுவே. இல்லை, என் ஐட்டம் ஒன்று உள்ள இருக்கு, அதை ஒன்று தந்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுறேன். இயேசு சாத்தானுடைய தலையை காலின் கீழே நசுக்குவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி விட்டு தான் பிடியே கொடுக்கிறார். என்ன உறுதிப்படுத்துகிறார் தெரியுமா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ ஃபைட் பண்ண போறார். கிதியோன்ட்ட ஏன் எடுத்ததுமே மீதியானியர் வரும்போதே கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் இப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல முடியாதுங்க? நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்தை அறிக்கை செய்யறது எவ்வளவு சிம்பிள் மேட்டர். செஞ்சு பாருங்க, அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் நம்ம வாயில பிரச்சனை வந்ததும் உடனே வசனம் வருதா? நமக்கு வர மாட்டேங்குதே. அப்படிலாம் வராது ஈஸியா. அந்த பட்டயம் மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் வசனம் பேசினா ஜீவன். அதை எப்படி பேசணும்? பிசாஸ் மீதியானியர் உரிமை பாராட்டுறது இருக்கக்கூடாது. சத்துரு உரிமை பாராட்டுறது உள்ள இருக்கக்கூடாது. இருந்துட்டு வந்து பேச முடியாது. நம்ம எழுதுறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவன் பட்டயம் வந்து எங்க வெட்டு விழுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த
தங்கள் நிலையில் நின்று கொண்டு 300 பேரும். அப்ப அந்த இடத்துல என்ன ஒரு ஒன்னஸ் வருது பாருங்க. ஒரு சுத்திகரிப்பு இருக்கிற இடத்துல தான் ஒரு மனம் இருக்கும். சுத்திகரிப்பு இருக்கிற இடத்துல தங்கள் நிலையில் நின்று கொண்டு. அது ஏன் நான் இங்கே நிக்கணும், அது ஏன் அவன் அங்க வச்சிருக்கிறீங்க, யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? இல்ல. ஒரு கையில தீவட்டி, இன்னொரு கையில எக்காளம், ஒரு பானையை கொண்டு வந்து அதை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப தீவட்டி இருக்கிறது வெளிச்சத்துக்காக, எக்காளம் ஊதும் போது எல்லாரும் ஏகோபித்து வேற எதுவும் பேசாம, இந்த கிதியோனுக்கு ஒரு பட்டயம் இருக்குமானா அது கர்த்தருக்கு எது பட்டயமோ அதுதான் கிதியோனின் பட்டயம். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இந்த யுத்தத்துக்கு புறப்படும் போது 30,000 பேர் தானே அவனோடு கூட. எத்தனை ஜனங்கள் போனாங்க? 7வது அதிகாரம் அதிலே கர்த்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அவன் கர்த்தர் எந்த எப்படி டியூன் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறார் தெரியுமா? இவன் கம்ப்ளீட்டா எதை நம்பணும்? வசனத்தை நம்பணும். அப்படி டியூன் பண்ணி இல்ல என் கை இப்படி. அதனாலதான் சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போயிருன்னு சொன்னதும் அப்பொழுது 22,000 பேர் திரும்பி போய்விட்டார். 22,000 பேர் போயிட்டாங்க, 10,000 பேர் மீதி இருந்தார்கள். ஆமே, எல்லாம் கூட வருவாங்க. ஒரு மிஸ்டு கால் விட்டா போதும் எல்லாம் ஓடிடுவாங்க. இப்போ கர்த்தர் சொல்றார், ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கூடாது. யாரை குறிக்கிறேனோ அவன் வரணும், அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். அடுத்த வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக. மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணி குடிக்க குனிந்தார்கள் இருக்கு. குனிஞ்சதுமே சொல்றாரு, அவங்கள தண்ணி குடிச்சிட்டே இருக்க சொல்லி இந்த 300 பேரை கூட்டிட்டு வா. அது என்ன கையால் எடுத்து நாகி நக்கி குடிக்கிறது போல? இந்த நாய் நக்கி குடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? அதில் 2 சத்தியம் இருக்குதுல்ல. ஒன்று, நாய் குடிக்கும் போது கண் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி மேலதான் இருக்கும். ஏன்னா இவங்க எதுக்கு போறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. தண்ணி பார்த்ததும் டைவ் அடிச்சு நீச்சல் அடிக்கல. அப்போ ஒருத்தங்க கையால் எடுத்து நக்கி குடிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு குடிக்கிறாங்க தெரியுமா? தங்கள் தேவைக்கு மட்டும். 2வது, கையில் எப்படி தண்ணி எடுத்துட்டு அதை குடிக்கணும்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் தான் நக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம வாய்க்கு போடணும்னா இப்படிதான் வரணும். இப்படி வந்தாலே கண்ணு எங்க பார்த்துரும் தெரியுமா? மேல பார்த்துரும். அந்த 300 பேரை செப்பரேட் பண்ணிட்டார். அப்போ இவங்க உண்மையிலே வந்தது எதற்காக வந்திருக்கிறாங்க? யுத்தம் பண்றதுக்காகவே வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும், எங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும். இவனை எந்த நிலையில நிறுத்தினாலும் அவன் நிற்பான். இவன் ஸ்தானத்துக்கு அடி போடுகிறவன் கிடையாது. இவன் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், சத்துருவை ஜெயிக்கணும். கூப்பிடு, இந்த 300 பேரை கூட்டிட்டு போ. தங்கள் நிலையில் நின்று கொண்டு ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது, ஒரு செப்பரேஷன். சிலரை விட்டு பிரிக்கிறார். 32,300 என்ன கணக்குங்க இது?
ஆமே, நிறைய இருந்து கொஞ்சம் கொண்டு வச்சு நிறுத்தி இருக்கிறாரா? ஒரு பெரிய ஜெயத்தை வச்சிருக்கிறார் அர்த்தம். ஒரு பெரிய ஜெயத்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நல்ல நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எரிகோவை வீழ்த்தின ஒரு பெரிய ஜெயம். 7வது அதிகாரத்தில் ஆயி பட்டணம், சின்ன பட்டணம், எரிகோவை கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே கிடையாது. அந்த பட்டணத்துக்கு விரோதமா எனவேதான் யோசுவா கொஞ்சம் பேரை தான் அனுப்புறார். ஆனா அங்க தோற்றுட்டு வராங்க. இஸ்ரவேலர்கள் அங்கே விழுந்தார்கள். யோசுவாவால தாங்க முடியல, யோசுவாவால தாங்க முடியல. இப்பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா 12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் யோசுவா 7 அவர்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் உங்களோடு நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் இல்லாம கர்த்தருடைய வசனத்தை நம்ம பிரகடனப்படுத்தி பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொன்னேன். சும்மா அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சா போதும். எப்படி மேல் பூச்சால் அதனுடைய சத்தியத்தை அறியணும். சுத்திகரிப்பு அவசியம், சுத்திகரிப்பு அவசியம். அதாவது ரத்தம் பூசியாச்சு, இனி உள்ள என்னவும் செய்யலாம்னு சொல்லிட்டு கர்த்தர் வீட்டுக்குள்ள வைக்கல. வீட்டுக்குள்ள இருந்து அவர்கள் பஸ்கா ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள். எதுக்கு இதை சொல்றேன்னு, இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. இதனால அநேகர் வசனத்து மேல இருக்கிற ஒரு கட்டம் தாண்டி அந்த வசனத்து மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடும். அது நீ இப்படி சொல்லு, இப்படி சொன்னா நடக்கும். சொல்லியாச்சு, எங்க நடக்குது? அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஆகான் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம், ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொண்டு வருவோம். இப்போ 7வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பே நடக்குது. அது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறான். அப்புறப்படுத்தின பிறகு 8வது அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் இந்த யோசுவா புறப்படுகிறான். 18வது வசனத்தை நீ வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். இப்பதான் பட்டயத்தை யூஸ் பண்ண வைக்கிறார். ஏன் 7வது அதிகாரத்தில் சொல்ல வேண்டியதானே, நீ போய் அந்த ஈட்டி எடுத்து நீட்டு. பட்டயத்தை மோசே கோலை எடுத்து உயர்த்தினான். ஏன் யோசுவா காது கேட்க வாசிக்க வச்சார் பாத்தீங்களா? அடுத்த தலைமுறை அப்படியே நிக்க வைப்பார். இன்னைக்கு மோசேக்களே, நீங்கள் இந்த வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்பீர்களே, ஆனால் உங்கள் சந்ததியோ நாளைக்கு இந்த வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கும். அதை யோசுவா காது கேட்க வாசிக்கணும். என் பிள்ளைய வசனத்தை பிடிக்க வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாயிருவேன். அந்த அந்த நிலையில கொண்டு வரணும். அதனாலதான் நீ எழுதி, அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நீ வாசி. நாளைக்கு மோசே இப்படி நின்னது போல இன்னைக்கு யோசுவா இப்படி நிக்கிறான். எங்க பிள்ளைங்க வசனத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஆபிரகாமுக்கு மோரியா மலைக்கு போகும்போது என்ன பேச என்ன கேட்கன்னு தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல ஆமே ஈசாக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்காம பாருங்க. அவன் அந்த இடத்துல அம்மா எங்கன்னு கேட்கல. அந்த வேலைக்காரங்க வேற யாரையும் தேடாம ஆட்டுக்கு அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை தேடலாம். பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு நம்பிக்கை வந்துட்டு, மகனே கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப இது வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். ஆண்டவர் சொல்லுவார்ல, நீ வசனத்தை உன் கையில கட்டிக்கோ, உன் நெத்தியில பொறித்துக்கொள், அது உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் வெளியே நடக்கும் போதும் உன் பிள்ளைகிட்ட அதை பத்தி பேசிட்டே இரு. இன்னைக்கு நம்ம வசனத்தை பிடிச்சு வாழ்ந்துட்டு
நாளைக்கு நம்முடைய சந்ததிக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அமலேக்கின் கை ஓங்கிருங்க. அமலேக்கு யாருன்னு சொன்ன? வழி மறிக்கிறவன். அவன் பாதையை ஓட விட மாட்டான். அவன் ட்ராக் எங்க ஸ்டாப் பண்ணணும் அங்க ஸ்டாப் பண்ணுவான். ஒரு லெவல் வரைக்கும் நல்லா இருக்கும். 10th வரை பிள்ளைக்கு படிப்பு நல்லா இருக்கும். 11th வந்து நிற்பான். 12th வரை நல்லா இருக்கும். காலேஜில் வந்து நிற்பான். இவன் தான் வழி மறிக்கிறவன். இவனை ஜெயிக்கிறதற்கு இந்த வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்தா மட்டும்தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சரி, காலேஜ் படிச்சு முடிச்சு அடுத்து ஜாபுக்கு போலன்னா அங்க வழி மறிக்கிறவன். அவன் வழி மறிக்கிறவன். ஒரு காரியத்தை செய்யலாம், நீங்க முன்னாடி போங்க, வந்து நிற்போம் தடையா. வழி மறிக்கிறவன். கர்த்தர் சொல்ல, இதை நான் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் தோத்ததும் போய் ஈட்டி எடுத்து நீட்டுன்னு சொல்லல, இப்படி நீட்டிட்டு இருக்கிறது. நான் இருக்க மாட்டேன்ட்டார். அந்த வசனத்தை அதான் ஹேண்டில் வித் கேர். சரியா ஹேண்டில் பண்ணணும், சரியா ஹேண்டில் பண்ணணும். இப்போ சுத்திகரிப்பு எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அதான் இந்த அக்கினி பரிசோதிக்கும். யோசுவா ஈட்டிய நீட்டி நிக்கிற யோசுவா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா பாதத்தில் விழுந்து கிடந்த யோசுவாவை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஈட்டிய நீட்டணுமா, விழுந்து கிட. இந்த அக்கினி பரிசோதிக்கும். அப்பா எங்கப்பா பிரச்சனை, எங்கப்பா ப்ராப்ளம் சொல்லித்தாங்கப்பா. கற்று தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்று தாரும் நான் கடைபிடிப்பேன், ஆமென், சொல்வதை செய்து முடித்திடுவேன். போவாஸ் 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 போர்வையால் என்னை ஏசையா இந்த யோசுவா கர்த்தர்ட்ட அழுறான். ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி நிக்கிறான். அப்படி நம்ம போய் சாத்தாண்ட போய் அழுதுட்டு போய் தயவு செய்து போவியா, அவன் எங்க போவான்? ஆண்டவர்கிட்ட அழணும், சத்துருவை எதிர்க்கணும். ஈட்டி எடுத்துட்டு இப்போ யோசுவா நிக்கிறான் பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்கள். அவன் தன் கையை நீட்டின உடனே, நல்ல கவனிங்க, நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கதுமே சிலது நடக்கும், நடக்கும். ஹல்லேலூயா. இனி 26வது வசனத்தை வாசிங்கள். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த. அதன் அர்த்தம் என்ன? உன்னை வழிமறிக்கிற, உன்னோடு போராடுகிற சத்துருவை இந்த வானத்தின் கீழே கர்த்தர் இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் இந்த பட்டயத்தை மடக்கி விடாதே, இந்த பட்டயத்தை உரையில் போட்டு விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவன் ஈட்டியை மடக்கவில்லை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின் படியே. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தை படியே. இதான் அந்த பட்டயம். அநேக தேவ பிள்ளைங்க நல்ல ஆரம்பம் பண்ணி சத்துரு பாதியில வந்து வழி மறிக்கிறான். சில இடத்துல ஜாபுக்கு சந்தோஷமா போவாங்க, காலேஜுக்கு பிள்ளைங்களாம் சந்தோஷமா போவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க சந்தோஷமா எங்கேயோ வந்து வழி மறித்து நிற்பான். அதோட அது எல்லாம் போச்சு. இந்த பட்டயத்தை எடுக்க மனமில்லாதவர்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்ப பிளான் பண்றாங்க. கர்த்தர் யெகோவானிசி, யெகோவானிசி, ஆமென். இந்த கொடி எல்லா வீட்டிலும் பறப்பதாக, பறப்பதாக. இதை எழுதுங்க, வாசிங்க, பிரகடனப்படுத்துங்க. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 149வது சங்கீதம் அதனுடைய 6, 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சத்தமா ஹல்லேலூயா. இது கணம். துதியா இருக்கணும், வசனமா இருக்கணும். துதியா இருக்கணும், ரெண்டையும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான், ஜெயிச்சிடலாம். சத்துருக்கள் அதை கேட்டதை என்ன பண்ணாங்க தெரியுமா? சிதறி ஓடினாங்க. அவங்க ஓடும் போது எப்படி ஓடுறாங்க தெரியுமா? இஸ்ரவேலிடத்திலிருந்து பறித்து வைத்த நன்மைகளை விட்டு அப்படி போட்டுட்டு போறாங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நன்மை இன்னைக்கு சத்துரு கையில இருக்கா? இந்த பட்டயத்தை எடுங்க, உங்க முன்னாடி அதை போட்டுட்டு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அந்த யெகோவா நிசி பாடலை ஆர்ப்பரிப்போடு பாடி இன்னைக்கு வீட்டுல போய் யார் என்ன செய்ய போறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். ஜெயிக்கணும்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஏங்க கடைக்காரன் இப்போலாம் எப்படின்னு தெரியல, இந்த டிக்கெட்டு கொடுக்குறாங்க. 3 ரூபா டிக்கெட்டு 5 ரூபா கொடுக்குறோம், பேலன்ஸ் 2 ரூபா தரணும். அந்த டிக்கெட்டு பின்னாடி எழுதி தருவாங்க. இல்ல எங்க 2 ரூபாய்க்கு எழுதி தராங்க. நம்ம என்னெல்லாம் எழுதி வைப்போம், எதெல்லாமோ எழுதி வைக்கிறோம். ஜீவன் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைக்கிறோம். அதுவும் மனசுல நிறைய எழுதி வைப்போம். அவங்க கார்டு தரும்போது என்ன சொல்லி தந்தாங்க? முடிஞ்சா வாங்கன்னு. நான் கார்டு கொடுக்கும்போது சொல்லுவேன் வரவே. நம்ம என்னெல்லாம் எழுதி வைப்போம். அவங்கள்ட்ட சொன்னாங்க எப்படியாவது வந்துருங்க. எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? முடிஞ்சா வாங்க. வச்சிருக்கிறேன் மனசுல என்னத்தெல்லாமோ எழுதி வச்சு சத்துருவின் பட்டயம் இப்ப கழுத்து பக்கத்துல இருக்கு. அவர் என்ன சொன்னார்? உங்க கை நம்பி தலைமுறை கொடுத்திருக்கிறாரா? அவங்க காதுல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? மோசே அன்னைக்கு வாசிக்க வைத்தார், இன்னைக்கு அந்த யோசுவாவை ஈட்டி எடுத்து நீட்டி வச்சிட்டு இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு நல்ல கையை தட்டி பாடுங்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஆமென். யெகோவா நிசி. வீறு கொண்டெழுவீர், வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே. மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சக்திகள் மிகவோ. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே. மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. ஹல்லேலூயா. யூத சிங்கம், யூத சிங்கம், யூத சிங்கம் யுத்த சிங்கமே. ஆர்ப்பரிப்போடு யெகோவா நிசி, யெகோவா
யெகோவானிசி. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. சபைய ஒரே சத்தமா யெகோவானிசி, யெகோவானிசி, யெகோவானிசி. உனக்கு விரோதமாக எழும்புகிற, உன் பாதையை வழிமறிக்கிற அமலேக்கிய வானத்தின் கீழ் இராதபடிக்கு கர்த்தர் அழித்து போடுகிறார். கர்த்தருடைய பட்டயம் அதை செய்யும், அமர்ந்திராமல் செய்யும். எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர், வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே. மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நமல்லவோ. மீறும் எதிரி சதிகளுக்கு மீறளவா. யூத சிங்கம், யூத சிங்கம், யுத்த சிங்கமே. இந்த வார்த்தை சொல்லுங்க. யூத சிங்கம், யுத்த சிங்கம். சத்தமா யெகோவானிசி, 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 யெகோ. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கைகளை தளர்த்திடாமல் கர்த்தர் துணை நின்று இயேசு நாமத்தில் ஒவ்வொரு கூடாரத்தில் இந்த ஜெயக்கொடி வீசப்படுவதாக, ஜெயக்கொடி வீசப்படுவதாக. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தர் நல்ல யுத்த வீரர். கர்த்தர் நல்ல யுத்த வீரர். ஆமென். யூத சிங்கம், யுத்த சிங்கமே. யூத சிங்கம், யுத்த சிங்கமே. ஆமென். யூத சிங்கம், யுத்த சிங்கமே. ஷால பரபலரதரா. சொல்லுங்க. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஷலபரபதுடர பலபர ரெமலபர பலரதரா. ஜீசஸ். யெகோவானிசி, யெகோவானிசி. ஆமென். ஷலமகரபலரா ரிமமலரதரே. யெகோவானிசி, யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி, ஆமென். எங்கள் கோடி வெற்றி கோடியே. எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி, யெகோ. ஓ ரபலரா. ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சபையே. ஷலமகரே ரிமமலரோ. திருவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். நீ மட்டுமல்ல, உன் தலைமுறையும் ஜெயிப்பார். உன் தலைமுறையும் ஜெயிக்கும். உன் தலைமுறை ஜெயிக்கும். ஷலபகரமா ரிமமலரா ரிகபரவோ ஷேரபலபரதரா. அந்நிய பாஷை, அந்நிய பாஷை. ஷகபரோ.
Remamala Sharavala Radara Remamala Radaro Remamakabaravalara. Jesus, Jesus, Jesus. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஜெயமாய் நடத்துகிறோம். ஒரு வாக்கு மதி, எனக்கு மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு மதியே. ஒரு வாக்கு மதி. பிரியமானவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட பேசின நாள் முதல் இன்னைக்கும் அதற்கொத்த வார்த்தையை தானே பேசிட்டு வர. வேற ஏதாவது மாத்தி பேசுறாரா? அதற்கொத்த வார்த்தையை தானே பேசிட்டு. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ല. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ല. എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ. എൻ നിറവുകളും മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே நீ പറഞ്ഞാ മാറാത്തതെന്തുള്ളൂ. இயேசுவே நீ. கண்களை ஏறெடுத்து ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி. ஒவ்வொருவர் மேலும் உடைய வசனம் பனி போல இறங்கட்டும். உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பா. എന്റെ പുറക്കകത്തു വരാ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടെ നിരിപ്പാണു ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ പുറക്കകത്തു വരാ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടെ നിരിപ്പാണു. സത്തമാ ഒരു വാക്ക് മതി. பனி போல இறங்கட்டும் பிள்ளைங்க மேல. ஜீசஸ் ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஜீசஸ் ஒரு வாக்கு மதி. திருவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயமே, கிதியோனின் பட்டயம். உங்க வீட்டில் இத பெருசா உங்க பேரை வச்சு எழுதி வைங்க. கர்த்தரின் பட்டயம் தான். என்ன கேட்டா சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயமே, ஜான் சாமின் பட்டயம். அப்படி நீங்க சொல்லுங்க. அப்படியே உங்க பேரை சொல்லி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றத கேட்டு மீதியானியர் ஓடி போறா, அமலேக்கியன் கீழே விழுகிறா, எகிப்தியன் அணைந்து போகிறா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம் தான் உன் பட்டயம்னா. உன் கையில என்னெல்லாம் இருக்கணும் தெரியுமா? எக்காலம் இருக்கணும், தீவட்டி இருக்கணும். ஆமென். இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு
அந்த வெளிச்சம் காட்டுற பாதையில நடக்கணும். அவரை துதிக்கிற துதி இருந்துட்டே இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மோசே யோசுவா ஈட்டியை நீட்டி நிற்கும் போது மோசே இல்ல, மோசே இல்ல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம தலைமையில கூட இருப்போம்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம விதைக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு விழுந்து கிடக்க மோசே உண்டு, நாளைக்கு அதே போல யோசுவா விழுந்து கிடக்கும். அப்பதான் ஜெயிக்க முடியும் ஆண்டவர் சமூகத்துல. அன்னைக்கு யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனைனா மோசே கோலை தூக்கி நிக்கிறார். இன்னைக்கு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது நினைவு கூறும் பொருட்டு நீ எழுதி அந்த யோசுவா கேட்க வாசி, நாளைக்கு மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ இவ்வளவு செஞ்சுட்டு போயிரு மோசே, மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அநேக காரியத்தை திருவிழம் பட்டி இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பலிபீடம் யெகோவா நிசி என்று அதற்கு பெயர் விளங்கத்தக்கதா இந்த பலிபீடத்தை கட்டி எழுப்புவாராக, இந்த கொடியை ஏற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எஸ் லார்ட். இந்த திருவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை வீழ்த்த, அப்பா எங்களுக்கானதை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், இந்த அனுபவத்திலே நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரும் சத்துருவரால் வழிமறிக்கப்படக்கூடாதப்பா. யாருடைய எந்த பாதையும் முடக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே வழிமறிக்கிற அமலேக்கியனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம். ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். விசேஷமாய் நாளை மாலை நடக்கிற அந்த விசேஷித்த துதி ஆராதனையும் கர்த்தாவினுடைய கரத்தில் வைக்கிறோம். முழுவதும் ஆட்கொள்ளுவீராக கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.